குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்க போவது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேதமடைந்த கோபுரம், உடைந்த கருவறை, சிதைந்த தூண்கள், காலத்தாலும் அரசியலாலும் அழிக்கப்பட்ட ஒரு நகரம், காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் இருக்கும் ஒரு வரலாற்று அதிசயம் அவந்திபுரா. இந்த அழிந்த வரலாற்றின் நடுவில் நின்று ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாமா? நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கிபி 9ஆம் நூற்றாண்டில் உத்பல வம்சத்தின் முதல் மன்னரான அவந்திவர்மனால் பகவான் விஷ்ணுவிற்காக கட்டப்பட்ட அவந்திசுவாமி கோயில். முக்கியமான விஷயம் என்னன்னா, அவந்திவர்மர் மன்னராக முடிசூடுவதற்கு முன்பே கட்டப்பட்ட கோயில்தான் இது. இதுதான் இந்த கோயிலுக்குள் செல்லும் வழி. இந்த இடத்தில் நின்று பார்க்கும்போது இந்த கோபுரம் இன்று சேதமடைந்த நிலையில் இருந்தாலும் அதில் இருக்கும் வேலைப்பாடுகள் இன்றும் தெளிவாக நமக்கு தெரிகிறது. கோபுரத்தின் அடிப்பகுதியில் இருக்கும் சிற்பங்களே அந்த கால கலைஞர்களின் அசாதாரண திறமையை வெளிப்படுத்துகிறது. இங்கு இருக்கும் ஒவ்வொரு தூணும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. இந்த நுழைவு வாயிலில் நின்று சுற்றி பார்க்கும்போது இந்த கோயில் கட்டப்பட்ட காலத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் என்று கற்பனை செய்யாமல் இருக்க முடியவில்லை. இந்த ஒரு சிற்பத்தை பாருங்கள். ஒரு சிறிய சிலை, ஆனால் அதில் இருக்கும் நுணுக்கமான வேலைப்பாடு இன்று அழிந்த நிலையில் இருக்கும் மற்ற பகுதிகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் என்று நமக்கு உணர்த்துகிறது. இந்த படிகள் ஏறி மேலே சென்றால் நாம் கருவறையை அடைவோம். இப்பொழுது நான் நின்று கொண்டிருப்பது பல 100 ஆண்டுகளுக்கு முன் பகவான் விஷ்ணு இருந்த கருவறை. இங்கிருந்து பார்க்கும்போது கருவறையை சுற்றி பல சிறிய அறைகள் தெரிகிறது. அவை அனைத்தும் அந்த காலத்தில் சந்நிதிகளாக இருந்திருக்கலாம் என வரலாற்றாளர்கள் நம்புகிறார்கள். இந்த கோயில் ஒரு பள்ளத்தில் அமைந்திருக்கிறது. சுற்றி மணல் திட்டுகள் காணப்படுகிறது. இதுக்கான பதில் நம்மை 14ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து செல்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமிய படையெடுப்புகளாலும் இயற்கை பேரிடர்களாலும் இந்த கோயில் மண்ணுக்குள் புதைந்தது. பின்னர் 20ஆம் நூற்றாண்டில் தொல்பொருள் ஆய்வுத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த சுற்றுப்பாதையில் நடந்து கொண்டே ஒவ்வொரு மண்டபத்தையும் பார்க்கும்போது 9ஆம் நூற்றாண்டு கலைஞர்களின் கட்டிட வடிவமைப்பும் அளவியல் அறிவும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இங்கு இருக்கும் இந்த சிறிய அறையை பாருங்கள். நுழைவு வாயிலின் வடிவம், நுணுக்கமான வேலைப்பாடுகள். ஒருவேளை ராஜகோபுரம் இருந்திருந்தால் கூட இந்த மாதிரியான வளைவு வடிவத்தில் இருந்திருக்கலாம் என்று கற்பனை செய்ய வைக்கிறது. இந்த இடத்தில் நின்று பார்க்கும்போது நீங்கள் ஒருபோதும் பார்த்திராத ஒரு காலத்தை உணர்வீர்கள். இவ்வளவு பிரம்மாண்டம் காலத்தால் அழிந்தது என்பது மனசுக்குள்ளே ஒரு சோகத்தை உருவாக்குகிறது. இந்த கோயிலிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவந்தீஸ்வர் கோயில் இருக்கிறது. அதுவும் காலத்தால் அழிந்த இன்னொரு அதிசயம். அதையும் நேரில் போய் பார்க்கலாமா? வாங்க. இங்கிருந்து தான் அவந்தீஸ்வர் கோயில் ஆரம்பமாகிறது. அவந்திவர்மர் மன்னராக முடிசூடிய பிறகு கட்டிய கோயில்தான் இது. இந்த கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த கோயிலின் இந்த பிரம்மாண்டமான நுழைவு வாயிலை பார்க்கும்போது அவந்திவர்மர் காலத்து கலைத்திறமை நமக்கு கண்முன்னே வந்து நிற்கிறது. பல இடங்களில் சேதமடைந்திருந்தாலும் ஆங்காங்கே தெரியும் சிறு சிறு வேலைப்பாடுகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தாமல் விடவில்லை. கோபுரத்தை தாண்டி உள்ளே வந்ததும் நம் கண்களின் முன்னே தெரிவது இந்த கோயிலின் கருவறைதான். இந்த கோயிலில் இருந்த கருவறையில் தான் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு நின்று பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. விஷ்ணு கோயிலுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கோயிலின் சேதம் மிகவும் அதிகமாக உள்ளது. ஆனால் ஒன்று,
இந்த இடம் அழிந்திருந்தாலும் உடைந்திருக்கும் கற்களில் இருக்கும் வேலைப்பாடுகள் அப்போதைய கலைநயத்திற்கு சான்றுகளாக இருக்கிறது. கருவறையின் மேல் பகுதியில் இப்படி கூரை வடிவத்தை பார்க்க முடிகிறது. இதை பார்க்கும்போது இந்த கோயிலின் ராஜகோபுரமும் இதே மாதிரியான வடிவத்தில் இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. தூண்கள் மற்றும் சுவர்கள் எல்லாமே உடைக்கப்பட்டுள்ளன. ஆனால் எஞ்சியுள்ள தூண்களில் இருக்கும் ஒவ்வொரு சிறிய வேலைப்பாடும் இதை முழுமையாக பார்க்க முடியலையே என்ற ஏக்கத்தை நமக்குள் உருவாக்குகிறது. அப்படியே இந்த இடத்தை சுற்றி நடந்து வரும்போது இன்னும் பல அற்புதங்கள் நம் கண்களில் படுகிறது. எதையும் அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியவில்லை. குறிப்பாக இதை பாருங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் இந்த வடிவம் அந்த காலத்தின் ராஜா ராணியாக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 கோயில்களும் 14ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய படையெடுப்புகளாலும் பூகம்பங்கள் போன்ற இயற்கை பேரிடர்களாலும் இன்று அந்த நிலையில் மாறியுள்ளது. காஷ்மீர கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இந்த கோயில்கள் இன்றும் விளங்குகின்றன. ஒரு காலத்தில் மன்னர்கள், அரசவைகள், பிரம்மாண்டம் என்று பேசப்பட்ட இந்த தலைநகரத்தில் இன்று எஞ்சியிருப்பது இந்த மௌனமாக நிற்கும் கோயில்கள் மட்டுமே. இந்த மௌன சாட்சியோடு இங்கிருந்து நாம் கிளம்பலாம். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.